அவருடைய பரிந்து பேசுதல் தான் உங்களை எல்லாம் இங்க என்ன செஞ்சிருக்கு சொல்லுங்க. இங்க நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம்னா அது காரணம் என்ன? அவருடைய பரிந்து பேசுதல். நீங்க நினைக்கலாம் என் ஜெபம் என் பக்தி, உங்க பக்தி எல்லாம் காலையில் பெய்கிற பனி போல இருக்குதான். உங்க பக்தி எல்லாம் இன்னைக்கு நம்ம பக்தியை கேட்டா என்னத்த சொல்ல, நம்ம பக்தி ரொம்ப அழகா சூப்பரா இருக்கு. ஆமா ஆமான்னு சொல்லிருங்க ஒரு தடவை. உங்க பக்தி எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. ஆமா, உங்க பக்தி என் பக்தி எல்லாம் கர்த்தர் பார்த்தாருன்னா நம்மள காலையில கண் விழிக்க விடாம அப்படியே நெஞ்சிருக்கணும், கண்ணை மூடு விட்டுருக்கணும். ஆனா கர்த்தர் கிருபையா இந்த ஒரு விஷயம் இருக்கட்டும், பாவம் இந்த ஒரு விஷயம் அவனை இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுங்க ஆண்டவரே, பொழைக்கட்டும், நாளைக்கு அவனை பார்த்துக்கலாம், திங்கக்கிழமை மறுநாள் காலையில் ஆண்டவரே விட்டுருங்கப்பா, திங்கக்கிழமை விட்டுருங்கப்பா அப்படின்னு வருஷம் வருஷம் வேண்டுதல் செய்து இந்த ஒரு தடவை இருக்கட்டும், ஒரு தடவை இருக்கட்டும், இந்த ஒரு தடவை இருக்கட்டும்னு ஒவ்வொரு நாளையும் உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பரிந்து பேசலின் ஜெபம்தான் லோத்துவை காப்பாற்றினது போல உங்களையும் என்னையும் இதுவரைக்கும் காப்பாற்றி உட்கார வச்சிருக்கு. அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. உங்க காணிக்கை இங்க உட்கார வைக்கல, உங்களுடைய ஜெபம் உங்களை உட்கார வைக்கல, உங்க நீதி உங்களை உட்கார வைக்கல, உங்களுடைய உண்மை இங்க உட்கார வைக்கல, உங்கள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒன்று உங்களை உட்கார வைக்கல. நான் சொல்லி என்னிடத்தில் ஏதும் இல்லை, என்னிடத்தில் எந்த நன்மையும் இல்லை, ஆனால் எனக்காக ஒருவர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், ஆகவே நான் காக்கப்பட்டிருக்கிறேன்.